லைன்ஸ் கிளப் ஆஃப் சென்டினல் அண்ணா நகர் சார்பாக இந்த முகாம் வந்து மிக முக்கியமா வந்து நம்முடைய சங்கரா நேரலை அவனுடைய சந்திரகுமார் கடந்த 20 ஆண்டு காலமா இந்த சிறப்பான பணியை எங்களோடு இணைஞ்சு செய்துட்டு இருக்காரு. நம்மோட நிறைய முகாம் நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த இடத்துல புதுசா அண்ணா நகர் லைன்ஸ் கிளப் சென்டினியர் அண்ணா நகர் ஐயா சாம்சன் அவர்களும் ரங்கநாதன் அவர்களும் இந்த பெத்தஸ்தா சபை மூலமா இந்த முகாமை நடத்துறதுக்கு அவங்க முன்னுக்கு வந்தாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. நாங்க கைத்தட்டல், பலத்த கைத்தட்டல். இந்த பகுதியில இன்பநாதன் ஐயா அவங்க பாஸ்டா இருக்காங்க. பாஸ்ல வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன தேனாலும் மருத்துவ உதவிகளை இவங்கள கேட்கலாம். கண்டதுக்கு கன்சமா இந்த மூலங்களை அனுப்புறாங்க. உங்களுக்கு ரூபாய் இல்ல, இங்க இருந்து வண்டி கொண்டு போறாங்க, வண்டியில கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவங்க வந்துருவாங்க. அவங்க இன்னைக்கு வரவங்க அவங்க வந்துடணும். ஆபரேஷன் பண்ணி முடிக்கிறவங்கள நாங்க கான்டாக்ட் பண்ணி ஆபரேஷன் பண்ணும்போது தான் அவங்க வந்து கொண்டு வந்து விடுவாங்க. ஐயா சொன்ன மாதிரி அப்படியே நீண்ட லிஸ்ட் சொன்னார். உங்க உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அத்தனையும் வந்து கண்ணுக்கு சம்பந்தமா பாக்குறது மட்டும் இல்ல, கண்ணை மையமா வச்சு என்ன பண்றாங்க, உங்க உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து நீங்க அது சம்பந்தமான மருத்துவத்தை போய் பார்த்துக்கலாம். இவங்க கண்ணுக்கு சம்பந்தமா எல்லாம் தரவு பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணணும்னா பண்ணுவாங்க. ஐயா வந்து உங்களை கேர் எடுத்துப்பாரு. சரியா? இது முடிச்சிட்டு வந்த பிறகு உங்க வீட்டுங்கள்ல உங்க பக்கத்து வீட்டுல யாராவது வந்து கண்ணுக்கு தெரியாதவங்க, கண்ணு பிரச்சனை உள்ளவங்க இருப்பாங்கன்னா நீங்க நம்ம ஐயாவை நீங்க அணுகுங்க. இங்க வந்து சொல்லுங்க, இவருக்கு அறிமுகப்படுத்துங்க. இவரு என்ன பண்ணுவாரு, இங்க வந்து 2 லைன்ஸ் கிளப், அதாவது நமக்காக சேவை செய்கிற லைன்ஸ் கிளப், சமூகத்திற்கு நல்லத ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமா முன்னுக்கு வந்திருக்கிற இவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. ஸோ இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே நம்ம அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். ஐயா சந்திரபோஸ் ஐயாவுக்கு, சந்திரகுமார் ஐயாவுக்கு தாழ்மையான விண்ணப்பம். இங்க ஏராளமான ஊழியக்காரங்க இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இது முதல் ஸ்டெப்பு. அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி முகாமில் வையுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி யாரும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க செக்அப் போறீங்க இல்லையா, அவங்க மூலமா இனிமே வருங்காலத்துல கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இவரை கொஞ்சம் இன்டிமேஷன் கொடுத்துட்டு இவர் மூலமா அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம இந்த கட்டை மண்ணுக்கு போற வரையும் கண்ணுக்கு சம்பந்தமான ஆரோக்கியமா நீங்க இருக்கிறதுக்கு, தெளிவான பார்வை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு செலவானாலும் அவங்க அதை ஏற்றுப்பாங்க. சரியா? ரைட். இந்த முகாமில் நீங்க வந்ததுனால ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த பெரிய குருவினாலே இதனால் ஆண்டவரே இந்த முகாமை நடத்த நீர் பாராட்டின அந்த தயவுக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு 1000 மணிநேரங்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள் வந்திருக்காங்கப்பா. நாங்கள் எத்தனையோ ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஏரியா கிட்டே நாங்கள் ரீச் பண்ணோம், விளம்பரம் செய்திருக்கிறோம். ஆனால் கூட அதில் இவங்க மாத்திரம் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து கொண்டு அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதில் தெரிவு செய்யப்பட்டவங்க இந்த 14 பேர் இப்போது வேனில் போகிறாங்க. இதோட கரம் இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உடைய சமூகம் இருக்கும்படி சொல்லி இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்லிடுறேன். நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 அமைப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வந்து பணிபுரிய டாக்டர்ஸ்க்காக, நர்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களையும் குடும்பங்களையும் தழைத்திருக்க செய்வீராக. வம்சங்களை கத்தர் வாழடி வாடியாய் நீ ஆசீர்வதிக்கிறீர்கள். இந்த ஏழைப்பட்ட மக்களுக்கு, இப்படிப்பட்ட குடிசை வாழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செய்கிறார்கள். கத்தை அதை நீ பார்க்கிறேன். அதுக்கு ஏற்ற பிரதிபலன் அவருடைய இந்த லைன் கிளப்பையும் அவங்களுடைய நிறுவனத்தையும் இன்னொரு ட்ரஸ்டையும் கத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். இதுக்கு ஏற்ற பிரதிபலன் மறுமையில் மட்டுமல்ல, இம்மையிலே இவர்கள் வாழும் காலத்திலே பன்மடங்காய் திரும்ப தாரும்.
இதன் பலன் பெற போற இந்த வயதான அமிர்த பாட்டிகளுக்காக காத்தாமர்களுக்காக செபிக்கிறோம். இவங்களை கூட ஆசீர்வதிங்க. இவங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லட்டு நன்றியா இருக்க. அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. கடவுள் ஏசப்பா செஞ்சார் சொல்லி தேவனை பற்றி தேவனை சார்ந்து தொடர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. தேசா ஊழியரையும் அவர் குடும்பத்தையும் திருச்சபை மக்களையும் அவரோடு இணைந்து பணிப்புகிற எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை கூட நீ ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு ஆசிரமை கர்த்தர் வைப்பீராக. ஐயா சொன்னது போல அந்த திராவிட கழக ஐயா சொன்னது போல இது முதல் தொடக்கம் தான். இன்னும் அநேக இடத்தில் இப்படிப்பட்ட முகாம்கள் அநேக திருச்சபையிலே தேவையுள்ள மக்கள் மத்தியிலே இதை சரியாக அவங்க அன்லைன் பண்ணி செய்ய கர்த்தர் உதவி செய்கிறாங்க. பாத்திரம் மறந்து செலவினம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இவர்களுக்காக நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நாமும் மகிமைப்படுவதாக. இந்த கிளப் 2 கிளப்பையும் கூட ஆசிர்வதித்து அதுக்கு உதவி செய்கிற பொருளாதாரத்தில் தாங்குகிற ஜாம்பவான்கள் பணம் படைத்தவர்களை இன்னும் அதிகமாக தாங்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. குறிப்பா இந்த சங்கர நேத்ராலுடைய கண் மருத்துவமனையினுடைய முகாம் மருத்துவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அவங்களுடைய சேவை மிகப்பெரியது. இவங்கெல்லாம் அவங்க துணையா இருக்காங்க. அவங்களுடைய சேவை, அவங்களுடைய ஞானம், அறிவு இன்னும் நிறைய வளரணும். எப்பவுமே அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். நீங்கள் இப்போ நேராக அந்த வண்டி வேனில் ஏறி சங்கரநேத்திர ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டுடுவாங்க. நான் கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன் சார். ஆமாம், இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு லஞ்ச் அங்கே உண்டு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்ல சாப்பாடு ஏற்கனவே அரேஞ்ச் வெஜிடேரியன் சாப்பாடு தான். அங்கே போய் நான் வெஜிடேரியன் கேட்காதீங்க. எல்லாருக்கும் வெஜிடேரியன் சாப்பாடு உண்டு. சாயங்காலம் டீ கொடுப்பாங்க. எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. உங்கள் கண் நலமாக வாழ்றதுக்கு நான் எங்களுடைய சங்கரநேத்திர சார்பாகவும் லயன்ஸ் கிளப் சார்பாகவும் இந்த ஜெப வீடு சார்பாகவும் உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி வாழ்நாள் பூரா உங்களுக்கு இலவச சிகிச்சை கொடுக்கறது ரொம்ப உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. நல்லா இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வண்டியில் இருக்கீங்க, சீட் எல்லாம் வச்சுருக்கீங்களா? வண்டியில் ஏறுங்க. தேங்க்யூ. வண்டியில் ப்ரேயர் பண்ணிட்டாங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இதை ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த அந்தி சந்தி மத்தியான வேலைக்காகவும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா, என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே இந்த இடத்துல நாங்கள் வந்தோம் என்பது உமக்கு தெரியும். என் தேவன் தாமே அதிகாரி கண்ணில் தயவு சமாதானம் சந்தோஷம் கிடைத்து நல்லபடியாக இந்த ஆப்ரேஷன் முடிந்து வரது வரைக்கும் உங்களுடைய திருகரம் மகளோடு கூட இருக்க கிருபை தருவீராக. என் தேவனுடைய கரம் ஆண்டவரை, ஓ நான் சமீபத்திற்கு தேவன் அல்ல, நான் தூரத்திற்கு தேவனாக இருக்கிறேன் என்று சொன்னது போல நீங்கள் வசனத்தி பிரகாரம் நடத்தி ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருத்தர் கண்ணிலே தயவு சமாதானம் சந்தோஷம் கிடைக்க என் தேவன் நீர் எங்களை கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்க வேணும் என்று என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கெல்லாம் அருமை பிதாவே. மா
உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வீட்டில் சொல்லிட்டீங்களா?